நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த பாவத்தை நம்முடைய இருதயம் வெறுக்கும் வரைக்கும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் கண்ணீரை வடித்து ஜெபம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாக, துக்கத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க, வேதனையிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க, கண்ணீரிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது சங்கீதம், அதில் 7வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஒரு வீட்டுக்குள்ளே மிக முக்கியமான தேவையான ஆசீர்வாதம் உண்டானால் அது சமாதானம், 2வது சுகம். இந்த 2 ஆசீர்வாதம் வேண்டும் என்று தாவீது பக்தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ததை நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், அரமனைகளுக்குள்ள சுகம். எவ்வளோ பெரிய வீட்டை, இன்னும் வாழ்வுக்கு தேவையான வசதிகளை எல்லாவற்றையும் ஒரு மனிதன் உண்டாக்கி வைத்தாலும் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. சமாதானம்தான் மிக முக்கியமான ஒரு காரியம். சமாதானம் இல்லை என்றால் மிகுந்த மன துக்கம். ஆக பிரியமானவர்களே, இந்த 2 விதமான ஆசீர்வாதமும் ஒரு மனிதனுடைய கையில் கிடையாது. இந்த 2 விதமான ஆசீர்வாதமும் பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்காக போயிருந்தேன். அந்த சமயத்திலே ஒரு சகோதரி அவர்கள் வீட்டிற்கு ஜெபம் பண்ண என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அது நாங்கள் ஊழியத்தை முடித்து ஊருக்கு திரும்பக்கூடிய கடைசி இரவு. அதிக நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் வீட்டிற்கு நாங்கள் போகும்போது இரவு எப்படியும் 11 மணிக்கு மேலே இருக்கும். அப்போது அந்த சகோதரி மிகுந்த அன்போடு கூட எங்களை வரவேற்றார்கள். நல்ல அழகான ஒரு பெரிய வீடு அவர்களுக்கு. ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் மாத்திரம் தனியே இருந்தார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் 2 பேர் வெளியில் இருக்கிறாங்க. கணவர் அடிக்கடி தொழில் விஷயமாக வெளியில் போய் வரக்கூடியவர். அந்த விதமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே அவர் வீட்டில் போய் உட்கார்ந்தவுடனே அந்த சகோதரி மிகுந்த மனவேதனையோடு கண்ணீரோடு அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், பிரதர், எங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல சமாதானமே கிடையாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் தாறுமாறான சூழ்நிலையில் இருக்கிறது. பிள்ளைகளை எங்களால் கண்டிக்க முடியல.
என்ன செய்கிறதுனே தெரியல. நாங்கள் சமாதானம் இல்லாமல் இந்த பெரிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியில் உள்ள மனிதர்கள் எங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன, அவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. திருச்சபையில் உள்ள மக்கள் எங்களை பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக வாழ்கிறார்கள் என்றுதான் எங்களை குறித்து சிந்திப்பதுண்டு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு உள்ளே பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ள சமாதானமே கிடையாது என்று வேதனையோடு கூட அவர்கள் அழுதார்கள். அந்த நாளிலே நான் அவர்களுக்காக ஜெபித்து கடந்து சென்றேன். நான் போய் தங்கும் இடத்திற்கு வந்தபோது, பிரியமானவர்களே, அவர்களுடைய கண்ணீர் நிறைந்த முகம், அவர்களுடைய வேதனை நிறைந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் ஓடி வந்து கொண்டே இருந்தது. அவர்களுக்காக மிகுந்த மனவேதனையோடு கூட அவர்கள் பாரத்தை நான் சுமந்து கொண்டு கொஞ்ச நேர தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நீர் எப்படியாகிலும் இந்த சகோதரியை ஆசீர்வதிக்கணும், அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரணும் என்று பாரத்தோடு நான் ஜெபித்து படுக்கைக்கு போனேன். அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். முந்தின இரவில் எந்த வீட்டுக்குள்ளே நான் அழைக்கப்பட்டு கடந்து போனேனோ அதே வீட்டுக்குள்ளே நானும் என்னுடைய உடன் ஊழியர்களுமாக அங்கே போய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் முந்தைய இரவிலே பார்த்ததை விட அந்த வீட்டில் ஒரே ஒரு காரியம் வித்தியாசமாக இருந்தது. நல்ல அழகான அந்த ஹாலில் நல்ல அழகான சோபா இருக்க எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அழகான வீட்டின் நடுவில் பட்டு இத்து போன ஒரு மரம் அங்கே நிற்பதை தரிசனத்திலே நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட மரங்களை பார்த்தா சில நேரம் ரோட்டு ஓரங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மரம் பட்டு அதனுடைய கிளைகள் எல்லாம் உடைந்து விழுந்து சந்தும் பொந்துமாக இருப்பதை போல உள்ள ஒரு மரம் அங்கே நிற்பதை நான் தரிசனத்திலே பார்த்தேன். அந்த மரத்தின் மீது கழுகுகளின் குஞ்சுகளும் ஏராளமாய் உட்கார்ந்து கொண்டிருந்து பசியோடு சத்தமிட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். கழுகு என்று நாம் சொல்லும்போது மலைகளில் வாழக்கூடிய பிணங்களை மாமிசத்தை தின்னக்கூடிய அந்த கழுகுகள், நாம் பார்க்கக்கூடிய கள்ளப்பருந்தல்ல, கழுகுகள். பிரியமானவர்களே, பசியோடு கூட அது சத்தமிட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது நான் அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கும் போதே பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும். இப்படி தரிசனத்தினுடைய முடிவிலே தேவனுடைய சத்தம் உண்டானது. அதோடு அந்த தரிசனம் முடிந்து விட்டது. அது ஒரு அதிகாலை நேரம். நான் எழுந்து ஆயத்தமாகி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தேன். ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரிடத்தில் விசாரித்தேன். ஆண்டவரே, முந்தின இரவில் நான் போய் அந்த சகோதரியை பார்த்துவிட்டு வந்து ஜெபம் பண்ணினேன். இந்த தரிசனத்துக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் தெளிவாய் என்னோடு கூட பேசினார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றால், ஒரு வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கும்படியாக சாத்தானுடைய கூட்டம் அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறது. உன்னிடத்தில் இரவிலே பாரத்தோடு வேதனையை பகிர்ந்து கொண்ட என்னுடைய மகள் என்னை விட்டு தூரம் போய் அவளுடைய வாழ்க்கையிலே அசுத்த பாவம் வந்தது. அதன் மூலமாக இந்த குடும்பத்துக்குள்ளே சாத்தானுடைய கூட்டம் கடந்து வந்து சமாதானத்தை கெடுத்து போட்டுவிட்டது என்று ஆண்டவர் பேசினார். உடனே உடன் ஊழியரிடத்திலே அவர்களுடைய தொடர்பு எண்ணை வாங்கி தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிய போது, கண்ட தரிசனத்தை விளக்கிய போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தோடு இருப்பதனால உங்கள் வீட்டுக்குள் அந்த சமாதானத்தை இழந்து விட்டீர்கள், இன்றைக்கு பிசாசுகளின் கூட்டம் உங்கள் வீட்டை ஆளுகை செய்கிறது என்று சொன்னபோது அப்படியே துக்கத்தோடு கூட அவர்கள் ஒரு வார்த்தை பேசாதிருந்தார்கள். ஆம் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று ஃபோனை கட் பண்ணி வைத்து விட்டார்கள்.
பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள பாவம் இருக்கும்போது, அந்த பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும். எந்த நன்மையும் உள்ள வர விடாது. அந்த வீட்டுக்குள்ள உள்ள சமாதானத்தை கெடுத்து போடக்கூடியதாக இருக்குது. ஆக பிரியமானவர்களே, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அநேக வேதனையோடு கூட இருக்கிறீங்க, மன துக்கத்தோடு இருக்கிறீங்க, சமாதான குறைவோடு கூட இருக்கிறீங்க. சமாதானம் மனிதனாக தேடிக்கொள்வது இல்லை. இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வருகிறது. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் அவனுக்குள்ள சமாதானம் இருப்பதே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது. பாவம் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள சாத்தானும் அவனுடைய தூதர்களும் குடிகொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு சகோதரி அவர்கள் வீட்டிற்கு ஜெபம் பண்ண என அழைத்து கொண்டு போனார்கள். அவங்க வீட்டில் எல்லாரும் கூடி வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவர் இல்லை. காரணம், சரீரத்தில் வியாதிப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருந்தார். என்ன வியாதினே சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு மனநோய் போல வந்து, நல்ல தொழில் செய்து கொண்டிருந்த மனிதர் கடைசியாக கட்டப்பட்டவரானார். அவராக வீட்டை விட்டு ஓடுவது, இந்த விதமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அவருக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த குடும்பத்தார் கண்ணீரோடு இருந்தாங்க. குடும்ப தலைவருடைய சரீரத்தில் பலவீனம் வந்தபோது, நோய் வந்தபோது குடும்பமே கண்ணீரோடு நின்றது. ஐயோ, இதற்கு அடுத்து அந்த தொழிலை யார் செய்வது? பிள்ளைகளெல்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு கடந்து வருவோம் என்று வேதனையோட கண்ணீரோட அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். பிரியமானவர்களே, ஜெபித்து விட்டு நான் கடந்து என்னுடைய ஸ்தலத்திற்கு வந்தேன். மறுநாள் அதிகாலையிலே ஆண்டவர் அந்த குடும்பத்தை குறித்து எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்திலே முந்தின நாள் வியாதி பிரச்சனையோடு இருக்கிற அந்த குடும்பத்தை நோக்கி நான் கடந்து போயிருந்த அதே வீட்டிற்கு நான் கடந்து போகிறேன். அங்கே ஒவ்வொரு அறையாக கடந்து சென்று நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு அறைக்குள்ள, ஒரு பெட்ரூமில் படுக்கையில் ஒருவன் போர்வை இழுத்து மூடி படுத்திருக்கிறான். அந்த குடும்பத்தாரோடு கூட ஒவ்வொரு அறையாக போய் ஜெபிக்கிற நான் அந்த பெட்ரூம் உள்ள போன உடனே அப்படியே மூடி படுத்திருக்கிற அந்த விரிப்பை, அப்படியே அந்த வஸ்திரத்தை, துணியை விளக்கின போது உள்ளே ஒரு சத்துரு பிசாசு அந்த படுக்கையில் படுத்திருந்து கொண்டு பயங்கரமாய் சத்தமிடுகிறது. ஐயோ, நீ இங்கேயும் வந்து விட்டாயா? இந்த குடும்பத்துக்கு என்ன அடையாளம் காட்டிவிட்டாயா? எத்தனை காலம், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா இந்த குடும்பத்தாருடைய கண்களை மறைத்து இந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கூச்சலிடுவதாக அந்த தரிசனம் இருந்தது. மறுநாள் மறுபடியும் அதே குடும்பத்தாரை நான் தொடர்பு கொண்டு இந்த காரியங்களெல்லாம் விவரித்து காண்பித்தேன். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே போராடுகிற சாத்தானுடைய கிரியை, நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதினால், ஆண்டவரை தேட மறந்ததினால், ஆண்டவரை விட்டு விலகி போனதினால், இன்றைக்கு குடும்ப தலைவரை பிசாசு வியாதியினாலே இன்றைக்கு முடக்கி போட்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய கைகளின் பிரயாசம் முடக்கப்பட்டிருக்கிறது. வருமானம் முடங்கி போய் இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் ஆண்டவரோடு ஒப்புரவானார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அந்த குடும்பத்தாரை ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுதலையாக்கினார். மீண்டும் இழந்த அந்த ஆரோக்கியம் அந்த குடும்பத்திற்குள்ளே வந்தது. அந்த இழந்து போன செழிப்பை, ஆசீர்வாதத்தை மறுபடியும் அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்தார்.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரமனைகளுக்குள்ளே சுகம், இந்த ரெண்டும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடி தன்னை கெடுத்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்துக்குள்ள வியாதி வந்துவிட்டா முழு குடும்பமும் துக்கத்தில் அப்படியே மூழ்கி போய் விடுகிறது. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த நாளிலே அவன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்ப வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுடைய இருதயம் அவனை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாக தீர்த்தால், இருதயத்திலும் பெரியவராயிருந்து தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பது அதிக நிச்சயம். எசேக்கியா தேவனை பார்த்து சொல்லுகிறான், ஐயோ, நான் உமக்கு முன்பாக உம்மை வேதனைப்படுத்தும்படியான பாவத்தை செய்யவில்லையே, நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று அவன் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணினான். தேவனுடைய சமூகத்திலே நாம் சமாதானத்திற்காக, சுகத்திற்காக நிற்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே வருகிற குற்ற உணர்வை இயேசுவின் இரத்தம் கழுவும்படியாக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அந்த பாவம் நம்மை விட்டு நீங்கி போக மட்டும், அந்த பாவத்தை நம்முடைய இருதயம் வெறுக்கும் வரைக்கும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் கண்ணீரை வடித்து ஜெபம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி எசேக்கியாவை திடப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படி போலவே உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாக தீர்க்காதபடிக்கு, எந்த இடத்திலே உங்களை குற்றவாளி என்று, நீ பாவி என்று உங்கள் இருதயம் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறதோ அதை நீங்கள் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மனசாபப்பட்டு கண்ணீரோடு கூட ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி அதை விட்டுவிடும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தேவனால் உதவி அனுப்பப்படுகிறது. நீங்கள் வியாதி நீங்கி பிழைப்பீர்கள். நீங்கள் சமாதானத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். சமாதானம், சுகம் என்ற 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயினேன். கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். இந்த இடத்திலே எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா வாழ்ந்த தன் காலத்தில் அவன் தாவீதை போல செம்மையானவனாய் வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமா நடந்தான். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் வியாதியை அனுமதித்தார். அவன் சரீரத்திலே ஆறாத புண் உண்டாயிற்று. அதை குறித்து தீர்க்கதரிசியினிடத்திலே அவன் விசாரித்த போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம்
ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னான். இந்த ஒரு வார்த்தையை அவன் கேட்டபோது, ஐயோ, என் சரீரத்தில் வந்திருக்கிற இந்த வியாதி இது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா என்று நினைத்து அவன் புலம்பி அழுதான். அதைத்தான் இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் இருதயம் எவ்வளவு வேதனையோடு கூட இருந்தது என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. நமுட்டை போலவும், அப்படி என்றால் ஒரு பறவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பறவைக்கு துக்கம் வரும்போது அது எவ்வளவாய் கூக்குரல் இடுமோ அதே போல எசேக்கியா கூக்குரலிட்டான். அவன் புறாவை போல கூவினான். ஐயோ என்று அவன் இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்தான். சிறு பிள்ளைகள் பாருங்க, வியாதியிலேயோ அல்லது அடிபட்டோ பிள்ளைகள் படுத்து கிடக்கும்போது பிள்ளைகள் அழுது கொண்டே இருப்பாங்க, ஏங்கி ஏங்கி அழுவார்கள். அப்படி போலவே இந்த எசேக்கியா தேவ சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளை போல அழுகிறான். ஐயோ என்று புலம்புகிறான். ஐயோ, நான் என்ன செய்வேன், இனி திரும்ப நான் இந்த பூமிக்கு வரப்போறதில்லையே, என் குடும்பத்தை யார் பார்த்து கொள்ளுவார்கள் என்று அவன் துக்கப்பட்டு புலம்பி அழுதான். அப்படி அவன் புலம்பின புலம்பலை தேவன் கேட்டார். அந்த புலம்பலை தேவன் கேட்டு மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியாவுடைய வீட்டுக்கு அனுப்பினார். அனுப்பி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, உம்முடைய ஆயுசு நாட்கள் இன்னும் 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னவுடனே, அந்த வார்த்தையை கேட்டவுடனே எசேக்கியாவோட உள்ள அப்படியே சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டது. அதே போல அவன் சரீரத்தில் இருக்கிற ஆறாத அந்த காயத்திற்கு மருந்தையும் அந்த நாளில் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பினார். அவன் அதன் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, தேவனை நோக்கி அவன் கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். தேவன் அவனை நினைத்தருளினார். தேவன் அவனை சுகமாக்கினார். ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்தார். அதனால் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் துக்கம் மாறிற்று. அவன் கண்ணீர் மாறியது. ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இதே சூழ்நிலையில் குடும்ப தலைவரோ அல்லது தலைவியோ வியாதி படுக்கையில் விழுந்து விட்டா குடும்பமே கண்ணீரில் மூழ்கி போய்விடுகிறது. அப்படி போல ஒரு வேளை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உன்னதத்தை நோக்கி பாருங்கள். ஏசாயா உயர என் கண்களை ஏறெடுத்தேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை ஆண்டவர் அனுப்பக்கூடியவராயிருக்கிறார். மத்தேயு 8:17 படி அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு சுமந்து வியாதியை ஏற்றுக்கொண்டு முடிந்ததென்று முடித்தபடியினாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை என் ஆண்டவரால் கொடுக்க முடியும். உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை என் ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக, துக்கத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க, வேதனையிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க, கண்ணீரிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டத்திலே உங்களை என்னை நினைத்து அவர் ஜெபித்த போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் வெளியே வந்து விழுந்தது. அதே போல அவர் வழி வழியாக இரத்தத்தை சிந்திக்கொண்டே போனார். பிலாத்துடைய அரண்மனையில் ஒன்று குறைய 40 அடிகள் அடிபட்டு சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு பாவ சிலுவையை, சாப சிலுவை மரத்தை உங்களுக்காக எனக்காக அவர் சுமந்து கொண்டு கொல்கதா வரைக்கும் இரத்தத்தை வடித்து கொண்டே அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, அதே சிலுவை மரத்திலே நம்முடைய பாவங்களை, சாபங்களை, வியாதியை, தரித்திரத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் தொங்கினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய துக்கங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வேதனைகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்.
அவர் வேதனைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே கொடிய வேதனையிலே ஒரு நெருப்பில போட்ட புழுவை போல அவர் துடித்தார். காரணம், முழு உலகத்தின் பாவம், முழு உலகத்தின் சாபம், முழு உலகத்தின் வியாதி, முழு உலகத்தின் தரித்திரம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தபடியினாலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. இன்றும் நீங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலிருந்து உங்களுக்கு ஆறுதல் கடந்து வருகிறது. சிலுவையிலிருந்து சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வரக்கூடியதாயிருக்கிறது. உங்கள் வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் துக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, ஐயோ கடன் பாரம் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது, இன்று ஒருவேளை நான் மரித்தா என் பிள்ளைகள் அந்த கடனை சுமப்பார்களே என்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சரீரத்தில் வியாதியோடு வீட்டு கடமைகளை செய்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, நீங்கள் மரித்து போவது இல்லை. உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறார். உங்க வீட்டுக்குள்ள உண்டான வேதனைகளுக்கு காரணம் பாவம், சமாதான குறைவுக்கு காரணம் பாவம். இந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வரும் பொழுது, இந்த பாவத்திற்காக நீங்கள் மனசாபப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்து உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை, உங்க வீட்டுக்குள்ள ஆரோக்கியத்தை, உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த நிகழ்ச்சியை ஒரு சகோதரி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. சரீரத்தில் நீங்க வியாதிப்பட்டதுனால உங்கள் கணவர் உங்களை துரத்தி அடித்து விட்டார். நீங்க இப்பொழுது உங்க தாயாருடைய வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய வியாதி சுகமானாதான் நான் திரும்பி போக முடியும் என்ற நிலையில் நீங்க கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. இயேசு உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளவர். இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இயேசு மறுபடியும் உங்களை குடும்பமாக்கி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகல, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்க வீடுகளை நிரப்பும்படியாக தயவு செய்து என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள கடந்து வரும். உங்க குடும்பத்துக்குள்ள போராடுகிற சாத்தானுடைய கிரியையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படியாக உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வர கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். என் பாவம்தான் என் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுத்து விட்டது. என் பாவம்தான் என் சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து விட்டது. என் பாவம்தான் என் குடும்பத்துக்குள்ள வியாதியை கொண்டு வந்து விட்டது. அதனால் இன்றைக்கு நாங்கள் சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பரிகரித்தீரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீர் எங்களுடைய வீட்டுக்குள்ள இறங்கி வாரும் என்று கேளுங்க. சிலுவையிலிருந்து இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. தகப்பனே, வேதனையோடும் கண்ணீரோடும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அவர்கள் பாவங்களை நீர் மன்னித்தருளுவீராக. அவர்கள் வேதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவர்கள் துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டபடியினாலே இப்பொழுதே உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, குடும்பங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், மாந்திரிகத்தின் கிரியைகள், ஏவுதல் கிரியைகள், சூனியத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். குடும்பத்தை விட்டு விலகி வெளியேறு. இயேசு என்ற நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வீட்டின் நிலைக்கால்களிலெல்லாம் ரத்தம் பூசப்படட்டும். ஒவ்வொருவர் சிரசிலும் இப்பொழுதே கல்வாரி ரத்தம் ஊற்றப்படட்டும். தெய்வீக வல்லமை வீடுகளுக்குள்ளே இறங்குவதாக. படுக்கை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நிந்தைகள் மாறட்டும். இயேசுவே, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானத்தையும் சுகத்தையும் நிரண்ட ஆசீர்வாதத்தையும் நீர் வைக்கிறதற்காக நன்றி. நீர் அப்படி செய்வீராக.
இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.